ஃபோக்கஸ்ன்னும் போது மற்ற விஷயத்துல ஃபோக்கஸ்ன்றத ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலுத்துறோம். ஆனா படிப்புன்ற போது நம்ம கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் செலுத்துறதா இருக்கு. அது எப்படி சார்? விட்டுருங்க சார் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? தலைவா, நீங்க பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்பு கிரிக்கெட்ல இருந்ததுன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கரை இழந்துரும், அல்லது சினிமால இருந்ததுன்னா நீங்க பெரிய நடிகராக வந்திருக்கலாம். ஃபோக்கஸ் அதுல அப்படிதான் வருதுன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம வந்து பர்மிஷன் டு ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, பிராக்கெட், ஏஎல் பிராக்கெட் எழுதினாரு. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும் அல்லது செய்யறத பிடிச்சுக்கிறதா மாத்திக்கணும். அப்போ உங்க பலமே வேற மாதிரி இருக்கும். தன்னை கட்டுப்படுத்துதல், செல்ஃப் கண்ட்ரோல், நோயிங் அதர்ஸ், எம்பத்தி, யூசிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஒர்க். இந்த நாளையும் பத்தி அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்ல நல்லா இருக்கிறதுனால ஐஏஎஸ் பயிற்சியில ஃபர்ஸ்ட் லபாஸ்னா மசூரியில வந்து இதை வச்சிருக்காங்க. இதை வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக் வந்து எதிரில் ஷர்மா கடைன்னு ஒன்று இருக்கு, அங்கே விற்கிறாங்க அந்த லபாஸ்னாக்கு எதிரில். அதை நான் வாங்கினேன் 1994 2003. பட் 2010 வாக்கில் அது படித்தேன். இப்போதான் அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அதனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நல்ல ஐடியா. ஃபோக்கஸை வந்து நம்ம நினைச்ச இடத்துல வைக்கிறதுக்கு முடியும். நம்புறீங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, நம்மளால முடியும். இல்லைன்னா நம்ம எங்க ஆகுதோ அங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்க பேர் என்ன? ஜே பெரியசாமி சார். ஹிஸ்டரி இல்லையா? பிஏ ஹிஸ்டரி சார். எஸ் சார். படிக்கிறீங்களா படைக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். படைங்க.